Students, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டைப் கன்வர்ஷன். டைப் கன்வர்ஷன் இன் C++. A type cast, அதாவது டைப் கன்வர்ஷன் இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா டைப் காஸ்ட்னு சொல்லுவாங்க. இஸ் பேசிக்கலி a conversion from one type to another type. இங்க டைப் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்றாங்கன்னா டேட்டா டைப்பை மென்ஷன் பண்றாங்க. டைப் அப்படிங்கிறது நீ வித்தியாசமா எதாவது எடுத்து வேண்டாம். ஸோ இங்க டைப் அப்படிங்கிறது டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் கன்வர்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அந்த டேட்டா டைப் கன்வர்ஷன்ங்கிறது ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப் கன்வெர்ட் பண்றதை தான் நம்ம இங்க டைப் கன்வர்ஷன், டைப் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டைப் கன்வர்ஷன், அதாவது டேட்டா டைப் கன்வர்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து இம்ப்ளிசிட், இன்னொன்னு வந்து எக்ஸ்பிளிசிட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இம்ப்ளிசிட் பார்ப்போம். இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் ஆல்சோ நோன் அஸ் ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன். இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷனை நம்ம இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம்னா ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். Done by the compiler on its own without any external trigger from the user. அதாவது இது எப்படி நடக்கும் அப்படின்னா கம்பைலரே வந்து பண்ணிரும் இந்த டைப் கன்வர்ஷனை வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ட்ரிகர். வெளியே இருந்து எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாம, அதாவது யூசரோட தூண்டுதல் இல்லாம கம்பைலரே ஆட்டோமேட்டிக்கா இது பண்றதுதான் வந்து என்னது டைப் கன்வர்ஷன், சாரி இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் ஆர் ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன். Third point, generally takes place when in an expression more than one data type is present. யூஸ்வலா எப்ப நடக்கும் அப்படின்னா இது ஒரு எக்ஸ்பிரஷன்ல மோர் தென் ஒன் டேட்டா டைப் வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்பதான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் நடக்கும். இன் சச் கண்டிஷன் டைப் கன்வர்ஷன் ஆர் டைப் ப்ரமோஷன், டைப் கன்வர்ஷன் இன்னொரு சொல்லலாம், என்ன டைப் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் டைப் ப்ரமோஷன் சொல்றோம்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். டேக்ஸ் பிளேஸ் டு அவாய்ட் லாஸ் ஆஃப் டேட்டா. டைப் ப்ரமோஷன் வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னா லாஸ் ஆஃப் டேட்டாவோட லாஸை வந்து தவிர்க்கிறதுக்காக நடக்குது. All the data types of variables are upgraded to the data type of the variable with the largest data type. அதாவது எல்லா டேட்டா டைப்ஸ் ஆஃப் த வேரியபிள்ஸும், இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன்ல ஒரு 4 டேட்டா டைப் இருக்கு அப்படின்னா அந்த 4 டேட்டா டைப்லயும் எந்த டேட்டா டைப்புக்கு வந்து இந்த வேரியபிள்ஸோட டேட்டா டைப்லாம் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா அதுல அந்த 4 வேரியபிள்ல எந்த வேரியபிளோட டேட்டா டைப் வந்து லார்ஜஸ்ட் டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்புக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா மற்ற 3 வந்து கன்வெர்ட் ஆகும். அதாவது ஸ்மாலஸ்ட் டேட்டா டைப்ல இருந்து லார்ஜஸ்ட் டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் ஆகும். இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்மால் டு லார்ஜ் அப்படிங்கிறதுனால நம்ம டைப் கன்வர்ஷனை டைப் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாரு எப்படி எல்லாம் கன்வெர்ட் ஆகுங்க. இப்ப பூல் வேல்யூ டேட்டா டைப் என்னவா மாறும் அப்படின்னா கேரக்டர் டேட்டா டைப்பா கன்வெர்ட் ஆகும். கேரக்டர் டேட்டா டைப் வந்து என்னவா ஆகும்னா இது அதாவது இப்போ இந்த அதாவது ஒரே எக்ஸ்பிரஷன்ல வந்து இந்த 2 டேட்டா டைப்பும் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், பூல் வந்து கேரக்டரா மாறும். சப்போஸ் இந்த 3 இருக்கு அப்படின்னா இதுல எது பிக்கஸ்ட், எது லார்ஜஸ்ட் டேட்டா டைப்னு பார்த்து இதுல வந்து இது வந்து இப்படி எந்த டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் ஆகும். இதுல வந்து பூல் இருக்கு, கேரக்டர் இருக்கு, அடுத்து ஷார்ட் இன்ட் இருக்கு. ஷார்ட் இன்ட் இது இருக்கிறதுலயே இந்த 3ல லார்ஜஸ்ட் டேட்டா டைப் வந்து ஷார்ட் இன்ட் தான். அப்போ இந்த பூலும் ஷார்ட் இன்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகும், கேரக்டரும் என்ன ஆகும் ஷார்ட் இன்ட்டு கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஷார்ட் இன்ட்டை விட அடுத்த லார்ஜஸ்ட் டேட்டா டைப் வந்து இன்ட், இன்ட்டை விட அடுத்த லார்ஜஸ்ட் டேட்டா டைப் வந்து அன்சைன்ட் இன்ட், அன்சைன்டை விட அடுத்த லார்ஜஸ்ட் வந்து லாங், அடுத்தது அன்சைன்டு, அடுத்தது லாங், அடுத்தது ஃப்ளோட், அடுத்தது டபுள். இருக்கிறதுலயே த பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் டேட்டா டைப் என்ன அப்படின்னா லாங் டபுள். இப்ப இது எந்த ஒரு 4 டேட்டா டைப் இருக்கு, அந்த 4 டேட்டா டைப்ல பிக்கஸ்ட் டேட்டா டைப் வந்து லாங் டபுள். அந்த 4மே அந்த மத்த இருக்கிற 3 எதுக்கு தான் கன்வெர்ட் ஆகும்னா இந்த லாங் டபுளுக்கு தான் கன்வெர்ட். ஓகே, அடுத்தது இட் இஸ் பாசிபிள் ஃபார் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் டு லூஸ் இன்ஃபர்மேஷன். நம்ம மேல பார்த்தோம்ல டைப் கன்வர்ஷன் எதுக்கு நடக்குதுன்னா டேட்டா லாஸ் வந்து தவிர்க்கிறதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன்ல சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகும். எப்படி லாஸ் ஆகும்? சைன்ஸ் கேன் பி லாஸ்ட் வென் சைன்ட் இஸ் இம்ப்ளிசிட்லி கன்வெர்டட் டு அன்சைன்டு. அதாவது நம்ம ஒரு சைன்டு டேட்டாவை வந்து அன்சைன்டா மாத்தணும் அப்படின்னா இதுல பாரு இங்க இன்டீஜர்னு இருக்கா. சப்போஸ் இந்த இன்டீஜர் வந்து சைன்டு இன்டீஜரா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அடுத்தது வந்து எதுக்கு கன்வெர்ட் ஆகும், அன்சைன்டுக்கு தான் வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அன்சைன்டு வந்து அன்சைன்டு இன்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா அந்த சைன் வந்து என்ன ஆகும், சைன் வந்து லாஸ் ஆயிடும். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. when signed is implicitly converted to unsigned என்ன லாஸ் ஆகும், சைனே வந்து லாஸ் ஆயிடும்.
அதுக்கப்புறம் ஓவர்ஃப்ளோ அக்கோர் ஆகும். அதாவது ஓவர்ஃப்ளோ அப்படின்னா என்னது, அந்த என்னது ஒரு அது ஹோல்ட் பண்ண முடியாம ஓவர்ஃப்ளோ ஆகுறது. அததான் இங்க சொல்லியிருக்காங்க. வென் லாங் லாங் இஸ் இம்ப்ளிசிட்லி கன்வெர்டட் டு ஃப்ளோட். அதாவது லாங் லாங் வந்து இம்ப்ளிசிட்லி வந்து ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இங்க பாரு இது சொல்லியிருக்காங்க பாரு. லாங் லாங் வந்து அடுத்த டேட்டா டைப் எதுக்கு கன்வெர்ட் ஆகுமாமா, ஃப்ளோட்டு கன்வெர்ட் ஆகுமாமா. அப்படி கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லாங் லாங் வந்து ஃப்ளோட்டு கன்வெர்ட் ஆகும்போது ஓவர்ஃப்ளோ அக்கோர் ஆகும். அதாவது ஹோல்ட் பண்ண முடியாம ஓவர்ஃப்ளோ அக்கோர் ஆகும். டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அடுத்தது டைப் கன்வர்ஷனுக்கு எக்ஸாம்பிள். இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னது, ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிற ஹெட்டர் ஃபைல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அந்த ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிற ஹெட்டர் ஃபைல் எதுக்குள்ள இருக்குன்னா, ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கு. அடுத்தது வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷனு. மெயின் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் இங்க இன்டீஜர்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஒன்னு வந்து எக்ஸுங்கிற இன்டீஜர் வேரியபிள், இன்னொன்னு ஒய்ங்கிற கேரக்டர் வேரியபிள். எக்ஸுங்கிற வேரியபிள்ல ஒரு இன்டீஜர் வேல்யூ 10 அப்படிங்கிற அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒய்ங்கிற வேரியபிள்ல ஒரு கேரக்டர் கான்ஸ்டன்ட் வந்து போட்டிருக்கோம், ஏ அப்படிங்கறது போட்டிருக்கோம். அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்ப இதுல என்னென்ன இருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய்னா ஒரு இன்டீஜர் இருக்கு, ஒரு கேரக்டர் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுல எது பிக்கஸ்ட், அது லார்ஜஸ்ட் டேட்டா டைப், கேரக்டர் கிடையாது. அது வந்து எத்தனை தான், கேரக்டர் வந்து 1 பைட் தான் வந்து ஆக்குபை பண்ணோம். அது வந்து ஸ்மாலஸ்ட் டேட்டா டைப். இன்டீஜர் எத்தனை எத்தனை இது வந்து ஆக்குபை பண்ணோம், 4 பைட் வந்து ஆக்குபை பண்ணும். அப்போ இதுதான் வந்து என்னது, இன்டீஜர் தான் லார்ஜஸ்ட் டேட்டா டைப். அப்போ வந்து இந்த ஒய் தான் வந்து எதுக்கு கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, எக்ஸ்ங்கிற டேட்டா டைப் கன்வெர்ட் ஆகும். இப்போ ஒய்ல நம்ம கேரக்டர் கொடுத்துருக்கோமே, அது எப்படி வந்து ஒரு இன்டீஜரா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, அதனோட ஈக்குவலண்ட் ஆஸ்கி வேல்யூ வந்து எடுத்துக்கும். ஸ்மால் ஏவோட ஈக்குவலண்ட் ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படின்னா 97. இந்த 97 அதாவது இந்த ஏக்கு பதிலா 97 அப்படிங்கிற இன்டீஜர் வேல்யூ எடுத்து ஏற்கனவே எக்ஸ்ல இருக்கிற அந்த 10ஓட ஆட் பண்ணும். 10 பிளஸ் 97 இது போய் என்ன ஆகும், 107 வந்து இதே எக்ஸ்ல ஸ்டோர் ஆகும் இன்டீஜர் வேல்யூவா. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது float z equal to x plus 1.0. இப்ப இதுல இருந்து எக்ஸ்ங்கிறது என்னது, இன்டீஜர் கான்ஸ்டன்ட், இன்டீஜர் இருக்கு. அடுத்தது ஒய்ல வந்து என்ன இருக்கு, சாரி 1.0ங்கிறது ஒரு float வேல்யூ. அப்ப இந்த ரெண்டு டேட்டா டைப்ல எது வந்து லார்ஜஸ்ட் டேட்டா டைப், இன்டீஜரா ஃப்ளோட்டா, ஃப்ளோட் தான் லார்ஜஸ்ட் டேட்டா டைப். அப்ப இதுக்கு எது கன்வெர்ட் ஆகும், 10ங்கிறது 10.0வா மாறிடும். 1.0 வந்து அதோட ஆகும். 10 பிளஸ் 1.0 வந்து என்ன ஆகும், 11.0 ஆகும். 11.0 வந்து எதில் ஸ்டோர் ஆகும், சாரி இதுல வந்து 10 கிடையாதுல்ல, இங்க நம்ம ஏற்கனவே மாறிச்சு இல்ல, என்னது என்ன ஏற்கனவே என்னவா மாறிச்சு, 107ஆ மாறிச்சு. அந்த 107 தான் இங்க வரும். 107 பிளஸ் 1.0, 107 பிளஸ் 1.0 வந்து என்ன ஆகும் அப்படின்னா 108.0வா மாறும். இங்க போய் சேவ் ஆகுறது எதுலதான் சேவுது, ஒரு ஃப்ளோட் வேல்யூ, ஃப்ளோட் வேரியபிள்ல தான் சேவ் ஆகுது. சோ இங்க வந்து 108.0 அப்படிதான் ஆகும். ஓகேவா, அடுத்தது இதை வந்து ஒவ்வொன்னா பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணும்போது 107 பிரிண்ட் ஆகும். y ஈக்குவல் டு பிரிண்ட் பண்ணும்போது இந்த yல என்ன இருக்கு, ஏ தான் இருக்கு. சோ y வந்து ஏன்னு பிரிண்ட் ஆகும். z பிரிண்ட் பண்ணும்போது z வந்து எனக்கு ஃப்ளோட் டேட்டா டைப். அப்போ வந்து 108.0 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். பட் இங்க வந்து என்ன இருக்கு, ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு, 0 வந்து போடாம விட்டாச்சு. 108.0 அப்படின்னு தான் ஆகும். நீ வந்து ரன் பண்ணி பாரு. ஓகேவா, ஓகே, இதுதான் வந்து என்னது டைப் கன்வர்ஷன், இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள். அகைன் சொல்லிடுறேன். ரெண்டு அதாவது மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ எக்ஸ்ங்கிற ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம், இன்டீஜர் வேரியபிள். அதுல 10ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம். ஒய்ன்னு ஒரு கேரக்டர் வேரியபிள், அதுல ஏ அப்படிங்கிற கேரக்டரை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸ் வந்து இன்டீஜர் டேட்டா டைப், ஒய் வந்து கேரக்டர் டேட்டா டைப். இதுல வந்து பிக்கஸ்ட் டேட்டா டைப் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் தான், அதாவது இன்டீஜர் டேட்டா டைப் தான் வந்து பிக்கஸ்ட். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒய்ல இருக்கிற கேரக்டர் வந்து ஒரு இன்டீஜரா கன்வெர்ட் ஆகும். இன்டீஜர் எப்படி கன்வெர்ட் ஆகும்னா, அது ஈக்குவலன்ட் ஏக்கு உண்டான ஈக்குவலன்ட் ஆஸ்கி வேல்யூ இருக்கும். ஆஸ்கி வேல்யூ வந்து 97 பிளஸ்
எக்ஸ்ல வந்து 10 இருக்கு. 97 பிளஸ் 10 வந்து 107. 107 போய் எக்ஸ்ல ஸ்டோர் ஆகும். தென் அடுத்ததுல வந்து float z equal to x plus 1.0. எக்ஸ்ல வந்து நமக்கு என்னதான் இருக்கு, ஒரு இன்டிஜர் வேல்யூ தான் இருக்கு. அது என்னது 107. 107 பிளஸ் 1.0 என்னது, இது ரெண்டுல வந்து எது பிக்கஸ்ட் டேட்டா டைப்னு பார்த்தோம் அப்படின்னா float தான் வந்து பிக்கஸ்ட் டேட்டா டைப். அப்போ வந்து 107 பிளஸ் 1 வந்து என்னவா ஆகும் அப்படின்னா 108.0 ஆகும். அது போய் எதுல ஸ்டோர் ஆகும்னா இசட்ல ஸ்டோர் ஆகும். அடுத்தது இங்க டிஸ்பிளே பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ இன்டீஜர் தான், அதனால என்ன ஆகும், இங்க வந்து 107 கண்டுபிடிச்சோம், அது 107 வரும். ஒய்யோட வேல்யூ கேரக்டர், இது எந்த ஆல்ட்ரேஷனும் நடக்கல, அதனால அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். 108 இசட்ல வந்து என்ன இருக்கு, 108.0 இருக்கு. ஃப்ளோட் வந்து கண்டிப்பா வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது பிரிண்ட் பண்ணும், அப்படி இல்லைன்னா 0 வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, தட்ஸ் ஆல். அதுதான் இங்க ஒரு ரிசல்ட்டா கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 107, ஒய் ஈக்குவல் டு ஏ, இசட் ஈக்குவல் டு 108. அடுத்தது இப்ப பார்த்தது வந்து இம்ப்ளிசிட், அதாவது கம்பைலரே பண்ற டைப் கன்வர்ஷன் தான் இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் ஆர் ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன். சரி, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். திஸ் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ கால்டு டைப் காஸ்டிங். இது வந்து என்னன்னா எக்ஸ்பிளிசிட்டா பண்ற டைப் கன்வர்ஷனை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இட் இஸ் யூசர் டிஃபைன், அது வந்து யூசரால பண்ணக்கூடியது, அதனால இது யூசர் டிஃபைன். Here the user can typecast the result to make it of a particular data type. நம்ம implicit type conversionல என்ன பார்த்தோம் அப்படின்னா அது வந்து biggest data typeக்கு கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பட் இதுல வந்து நமக்கு, அதாவது யூசர் வந்து டிஃபைன் பண்றது அப்ப நம்ம தான் பண்றோம், யார் அந்த ப்ரோக்ராம் எழுதுறோமோ அவங்க தான் பண்றோம். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பிக்கஸ்ட்ல இருந்து லோயஸ்ட்க்கு பண்ணலாம், லோயஸ்ட்ல இருந்து பிக்கஸ்ட் பண்ணலாம், நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம மாத்தி பண்ணிக்கலாம். In C++, it can be done by two ways. C++ இந்த explicit type conversion, அதாவது டைப் காஸ்டிங்க ரெண்டு விதமா பண்ணலாம், ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஒன்னு வந்து கன்வெர்ட்டிங் பை அசைன்மெண்ட், இன்னொன்னு வந்து கன்வர்ஷன் யூசிங் காஸ்ட் ஆபரேட்டர். அசைன் பண்ணி பண்ணலாம், இன்னொன்னு வந்து காஸ்ட் ஆபரேட்டர் பண்ணி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கன்வெர்ட்டிங் பை அசைன்மெண்ட். நம்ம இப்ப என்ன பண்றோம், அசைன் பண்ணி பண்ணலாம். This is done by converting by assignment. This is done by explicitly defining the required type in front of the expression in parenthesis. இதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம எந்த வேரியபிளோட டேட்டா டைப் வந்து மாத்தணுமோ அந்த வேரியபிளுக்கு முன்னாடி பிராக்கெட்ல அந்த டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணிட்டோம்னா அந்த வேரியபிள் எப்படி மாறிடும் அப்படின்னா அந்த பிராக்கெட்ல என்ன டேட்டா டைப் கொடுத்தோமோ அந்த டேட்டா டைப் மாறிடும். This can also considered as forceful casting. இதை வந்து நம்ம இன்னொரு என்னன்னு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா கருதலாம் அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல் காஸ்டிங்னு கருதலாம், அதாவது வலுக்கட்டாயமா பண்ற டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருதலாம். இதுக்கு வந்து சின்டாக்ஸ் எப்படி, அதுதான் வந்து மேலேயே சொல்லியிருக்கு, அதாவது எந்த அது வேல்யூவோ எக்ஸ்பிரஷனோ இங்க இருக்கு, அதை வந்து என்னது வேரியபிள் வேல்யூ எக்ஸ்பிரஷன் எது இருந்தாலும் இதை வந்து நம்ம வேற ஒரு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி பிராக்கெட்டுக்குள்ள என்ன டேட்டா டைப்னு சொல்லி மென்ஷன் டைப் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்க. டைப்னு வர இடம்லாம் அது டேட்டா டைப். அதனாலதான் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டன் டைப் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன்ல ரிட்டன் வேல்யூ வந்து ரிட்டன் டைப்னு பார்ப்பேன், அது வந்து ரிட்டன் டைப்ங்கிறது ரிட்டன் டேட்டா டைப். ஓகேவா, சரி. இப்ப என்னது எக்ஸ்பிரஷனுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஷனோ வேரியபிளோ இல்ல ஒரு கான்ஸ்டன்டோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், பிராக்கெட்ல அந்த பர்டிகுலர் டேட்டா டைப்பை போட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன கன்வெர்ட் ஆயிடும்னா அந்த பர்டிகுலர் டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் ஆயிடும். எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகி அந்த ரிசல்ட்டை வந்து இந்த பர்டிகுலர் டேட்டா டைப்புக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா, அகைன் இங்க பாரு, இன்க்ளூட் ஐஓஸ்ட்ரீம்ங்கிறது ஹெடர் ஃபைல், இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதுல இருக்கும். அதுல அது வந்து எந்த நேம் ஸ்பேஸ் குள்ள இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ் குள்ள இருக்குது. மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். மெயின் ஃபங்க்ஷன்ல ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம், எக்ஸ்ங்கிற வேரியபிள். அது என்ன டேட்டா டைப் அப்படின்னா டபுள். அந்த டபுள் அப்படிங்கிறது ஃப்ளோட்டோட அடுத்த வெர்ஷன். அடுத்தது வந்து இந்த எக்ஸ்ங்கிறதுல என்ன வேல்யூ நம்ம வச்சிருக்கோம்னா 1.2 அப்படிங்கிற வேல்யூ வந்து வச்சிருக்கோம். அடுத்தது என்ன பண்றோம், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் பண்றோம். எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் அதாவது எக்ஸ் வந்து என்னன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தோம், ஒரு டபுள் வேல்யூ அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருந்தோம். அந்த டபுள் வேல்யூ நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறோம்னா இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறோம். அப்ப என்ன பண்ணலாம், அந்த எக்ஸுக்கு முன்னாடி இன்ட் அப்படின்னு சொல்லி பிராக்கெட்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து என்ன ஆயிடும், 1.2ங்கிறது என்ன ஆயிடும், 1ஆ கன்வெர்ட் ஆயிடும். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது அப்படியே ஒமிட் ஆயிடும், அது இன்டீஜரா கன்வெர்ட் ஆயிடும். சோ இங்க வந்து என்ன ஆகும், 1 இருக்கும், 1 + 1 என்னது 2, அந்த 2வை கொண்டுட்டு போய் சம் அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். அடுத்தது என்ன பண்றோம்,
அது இந்த சம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். சம் ஈக்குவல் டு இந்த சம். இங்க இப்ப என்ன பிரிண்ட் ஆகும்? 2 அப்படிங்கிறது தான் பிரிண்ட் ஆகும். ஏன் 2 தான் பிரிண்ட் ஆகும்? 2 அதாவது சம்முங்கிறது என்ன வேரியபிள்? ஒரு இன்டிஜர் வேரியபிள். அந்த சம்ல ஸ்டோர் ஆயிருக்கிற ஐட்டம் அது இன்டிஜரா தான் பிரிண்ட் ஆகும். அதனால தான் இங்க 2ன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து என்னது? கன்வெர்ட்டிங் பை அசைன்மென்ட். அதாவது எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கன்வெர்ட்டிங் பை அசைன்மென்ட். இப்ப அடுத்தது நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்க போறோம். அந்த செகண்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னா கன்வெர்ட்டிங் பை யூசிங் காஸ்ட் ஆபரேட்டர். கன்வர்ஷன் யூசிங் காஸ்ட் ஆபரேட்டர். அதாவது இதுக்கு ஒரு ஆபரேட்டர் காஸ்ட் அப்படின்னு ஒரு ஆபரேட்டரே இருக்கு. அந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? கன்வர்ஷன் பண்ண போறோம். காஸ்ட் ஆபரேட்டர் இஸ் அ யுனாரி ஆபரேட்டர். காஸ்ட் ஆபரேட்டர்ங்கிறது என்னது? ஒரு யுனாரி ஆபரேட்டர். யுனாரி ஆபரேட்டர்னா என்னது? அதுக்கு ஒரே ஒரு ஆபரண்ட் தான் இருக்கும். Cast operator is an unary operator which forces one data type to be converted to another data type. இந்த ஆபரேட்டர் என்ன பண்ணும்? ஒரு டேட்டா டைப்பை ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணும். C++ supports 4 types of casting. C++ல நமக்கு 4 types of casting வந்து இருக்குது. அதாவது explicit type conversion by using cast operator. ஓகேவா? அது வந்து என்னென்ன அப்படின்னா static cast, டைனமிக் காஸ்ட், கான்ஸ்டன்ட் காஸ்ட், அடுத்தது ரீஇன்டர்பிரட் காஸ்ட். ஓகேவா? இதுல இவ்வளவு ரொம்ப டீடைலா நம்ம பார்க்க வேண்டாம். ஒரே ஒரு இந்த ஸ்டாட்டிக் காஸ்ட் மட்டும் வச்சு நம்ம பார்த்தா போதும். ஏன்னா உனக்கு இவ்வளவு எழுதுனாவே பெரிய விஷயம். ஸ்டாட்டிக் காஸ்ட் வந்து நம்ம பண்ண போறோம். ஆபரேட்டர் காஸ்ட்ங்கிற ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இதுல என்னது? ஐஓ ஸ்ட்ரீம். எக்ஸாம்பிள் பாரு. ஐஓ ஸ்ட்ரீம் இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம். இதுக்குள்ள அதாவது இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். அது வந்து ஹெட்டர் ஃபைல். அது எங்க இருக்கு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ் இருக்கு. அடுத்தது மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரோம். மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன வச்சிருக்கோம்? எஃப் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். 3.5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா டைப் காஸ்ட் பண்றோம். டைப் காஸ்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? காஸ்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். என்ன நம்ம காஸ்டிங் பண்ண போறோம்? ஸ்டாட்டிக் காஸ்ட் பண்ண போறோம். அப்ப அந்த ஆபரேட்டரை என்ன போட்டுக்கிறோம்? ஸ்டாட்டிக் காஸ்ட் அப்படின்னே போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னது? எந்த காஸ்ட் என்ன டேட்டா டைப்புக்கு மாத்துறோம் அப்படிங்கிறத ஆங்கிள் பிராக்கெட்ல போட்டுக்கிறோம். ஆங்கிள் பிராக்கெட்ல போட்டுட்டோம். இதுக்கப்புறம் இந்த பராந்தசிஸ் எதுக்கு தான் போடுறோம்? அந்த வேரியபிளுக்கு தான் போடுறோம். இதுவே வந்து நம்ம என்னது? கன்வர்ஷன் யூசிங் ஒரே நிமிஷம். கன்வர்ஷன் யூசிங் அசைன்மெண்ட், கன்வெர்ட்டிங் பை அசைன்மெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நம்ம பராந்தசிஸ் போட மாட்டோம். அந்த டைப்புக்கு பராந்தசிஸ் போடுவோம். இதுல பார்த்த அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷனுக்கோ இல்ல வேரியபிளுக்கோ தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பராந்தசிஸ் போடுவோம். அந்த டைப்புக்கு வந்து அதாவது காஸ்டிங்க்கு வந்து நம்ம ஆங்கிள் பிராக்கெட் போடுவோம். ஓகேவா? இதுல பாரு, இங்க இதுக்கு வந்து இன்ட்டுக்கு வந்து என்ன பண்ணல? பராந்தசிஸ் போடல. அந்த எக்ஸ்பிரஷனுக்கு தான் பராந்தசிஸ் போடுறது. அதாவது இந்த வேரியபிளுக்கு. இங்க வந்து இதுக்கு அந்த டேட்டா டைப்புக்கு என்னதான் போட்டிருக்கேன்? ஆங்கிள் பிராக்கெட் போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த காஸ்ட் ஆபரேட்டர் வந்து போட்டிருக்கு. ஓகேவா? இது லைக் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் மாதிரியே தான் வந்து நடக்கும். அது மாதிரியே தான் நடக்கும். எப்படி அப்படின்னா இந்த ஃப்ளோட் வந்து என்ன ஆகும்? இந்த இன்டிஜர் டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் ஆகும். ஜஸ்ட் இதுதான் வந்து இருக்கு இந்த 4ல சிம்பிள் காஸ்ட் கன்வர்ஷன். ஓகேவா? ஓகே. இப்ப என்ன ஆகும்? இந்த எஃப் வந்து 3.5ன்னு இருக்கு. 3.5 வந்து என்னது? இன்டிஜரா மாத்தும். ஏன்னா இங்க வந்து காஸ்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி இன்டிஜரா தான் மாத்த சொல்லியிருக்கோம். சோ இந்த இன்டிஜரா வந்து மாத்தும். அப்ப 3.5ல இருக்கிற அந்த டெசிமல் பிளேசஸ் அது வந்து என்ன ஆயிடும்? ஒமிட் ஆயிடும். அப்போ வெறும் ஹோல் நம்பர் 3 மட்டும் தான் வந்து நமக்கு கிடைக்கும். அதை வந்து எதுல ஸ்டோர் பண்றோம்? இன்ட் பிங்கிற வேல்யூல ஸ்டோர் பண்றோம். பியை டிஸ்பிளே பண்றோம். பில என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்போ சோ இங்க என்ன ஆகும்? 3 வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து என்னது? கன்வர்ஷன் யூசிங் காஸ்ட் ஆபரேட்டர். அடுத்தது டைப் கன்வர்ஷன். அட்வான்டேஜஸ் ஆஃப் டைப் கன்வர்ஷன். இதுக்கு வந்து நம்ம இந்த டைப் கன்வர்ஷன் ஏன் பண்ணணும்? அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்? This is done to take advantage of certain features of type hierarchies or type representations. அதாவது நம்ம ஒரு டைப்போட ரெப்ரசன்டேஷனை வந்து அதுல இருக்கிற ஒரு டைப்போட என்னது ஃபியூச்சர்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? அந்த ஃபியூச்சர்ஸோட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக நம்ம டைப் கன்வர்ஷன் பண்றோம். அது வந்து ஒண்ணு. அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டு கம்ப்யூட் எக்ஸ்பிரஷன் கண்டெய்னிங்
வேரியபிள்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ். அதாவது இப்போ ஒரே எக்ஸ்பிரஷன்ல நிறைய டைப் வேரியபிள்ஸ் இருந்துச்சு, டேட்டா டைப் வேரியபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சிம்பிளா கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரே கால்குலேஷன் வந்து பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த டைப் கன்வர்ஷன் யூஸ் பண்ணலாம். அது இம்ப்ளிசிட்டோ எக்ஸ்பிளிசிட்டோ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ரெண்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் டைப் கன்வர்ஷன். நம்ம இதுவரையில என்ன பார்த்தோம்? டைப் கன்வர்ஷன் ரெண்டு விதமா பண்ணலாம், இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்பைலரே பண்ணிடும். எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் வந்து யூசர் பண்றது. எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்ல வந்து அகைன் ரெண்டு டைப் இருக்குது, கன்வெர்ட்டிங் பை அசைன்மெண்ட், இன்னொன்னு வந்து கன்வெர்ட்டிங் பை காஸ்ட் ஆபரேட்டர். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.